ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங், ஒரு சூப்பரான டெஸ்டினேஷனுக்கு கிளம்பியாச்சுங்க. அந்த டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ரூட்டுங்க. நான் இது வரைக்கும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதில்லை. எங்கே இருக்கோன்னா பின்னாடி இருக்க லொக்கேஷன் தெரியுதா? சத்தியமாக தெரியாது. நம்ம திருச்செந்தூரில் இருக்கோங்க. திருச்செந்தூரில் பட்டினம்னு ஒரு ஏரியா. ஆக்சுவலி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர் திருச்செந்தூர் டு கோயம்புத்தூர் போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நான் பார்த்திங்கன்னா நம்ம நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ரிவாண்டம் போக போகிறோங்க. திருச்செந்தூர்லேருந்து ட்ரிவாண்டம் போக போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இந்த குலசேகரம் அந்த ஈசிஆர்லேயே ட்ராவல் பண்ணி நம்ம ட்ரிவாண்டம் வரைக்கும் போக போகிறோம். ஸோ பார்ப்போங்க. கரெக்டாக 8:10 கிளம்புறோம். ஸோ எத்தனை மணிக்கு நம்ம ட்ரிவாண்டம் ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. எஸ், நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கேருந்து டைமிங்க்கு தாங்க பஸ் இருக்குது. நம்ம அதிகபட்சம் இந்த நாகர்கோவில் திசையின் விலை அந்த வழியாக தான் போக போகிறோம். உவரி வழியாக போக போகிறோங்க. உவரி அந்த கூடாங்குளம் அந்த வழியாக போக போகிறோம். ஒரு சூப்பரான ரூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி கிடச்சாலும் ஓகே தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான வண்டி நிற்கிதுங்க. திருச்செந்தூர் மன்னார்குடி. இந்த வண்டி புது சர்வீஸுங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டுருக்கீங்க. கூடிய விரைவில் பண்ணுவோங்க. ஃபுல்லாமே ஈஸியாக இருங்க. மன்னார்குடியிலேருந்து செம வெயில் அடிக்குது. திருச்செந்தூரில் பயங்கரமாக இருக்குது. பார்த்திங்களா, நாகர்கோவிலுக்கு வண்டி வரல. இப்போ எப்போ வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. இந்த வெயிலில் தரமாக இருக்குது ஜேர்னி. எஸ், இதுதாங்க டைமிங் இருக்குது பாருங்கள். திருச்செந்தூர் டு நாகர்கோவில் சாத்தாங்குளம் ஒவ்வொரு வழியாக போகலாங்க. 2 வழியாக இருக்குங்க. நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 8 மணி வண்டி போயிருக்கோம். 8:20 8:45. ஒவ்வொரு வழின்னு பார்த்திங்கன்னா 9 மணிக்கு இருக்குங்க. ஸோ எந்த வண்டி வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. 9:20 ஒரு கன்னியாகுமரி வண்டி பார்த்துருக்கேன். ஸோ அதில் தான் போகிறோங்க. அதுக்குள்ளே சாப்பிட்றலாம். இங்கே ஒரு வள்ளியூர் அந்த வழியாக போகுது. நமக்கு இந்த வழி வேணாங்க. இது இந்த வழி. இதுதாங்க. வள்ளியூர்லாம் போனோம்னா ஓல்டு ரூட்டாக இருக்கும். இதுதாங்க குலசை உடன் உவரி அந்த வழியாக போகும். இதுதாங்க நமக்கு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, குலசை போகும், உவரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடாங்குளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜ்ஜு கிராமம், அப்புறம் சுசேந்திரம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தங்கர பள்ளிவாசல் பார்த்திங்களா, அதே ரூட்டு தாங்க. இது நார்மல் ஆஸ்யூஷுவல் ரூட்டுங்க. சாத்தாங்குளம் திசையின் விலை, அதுக்கப்புறம் வள்ளியூர் அந்த வழியாக நாகர்கோவில் போயிடும். இது சீக்கிரமாக போயிடும். அது சுற்றி போகுங்க. நம்ம வண்டி எடுத்துட்டாங்க. அப்படியே போகலாம். இங்கே தாங்க சீட்டு போட்டாச்சு. அந்த சைடு உட்காந்தா வெயில் அடிக்குங்க. அதனால் ஷார்ப்பாக 8:35 கிளம்புறோம். எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. மோஸ்ட்லி நாகர்கோவில் 3.5 மணி நேரம்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு 2 கிலோமீட்டருங்க. திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு 80 ரூபாங்க. இது என்ன விவேகானந்தபுரம் டிப்போ தாங்க நம்ம வண்டி. உவரிக்கு 41 கிலோமீட்டருங்க. குலசேகரத்துக்கு 15 கிலோமீட்ரு. கரெக்டாக நம்ம திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு 110 கிலோமீட்டருங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு குலசேகரப்பட்டினம்ங்க. அதுக்கப்புறம் மணப்பாடு, குட்டம், உவரி, கூடாங்குளம் அந்த வழியாக நம்ம அச்சு கிராமம் வழியாக போய் நாகர்கோவில் ரீச் பண்ணுவாங்க. இது முழுக்க புது ரூட்டுங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது ரூட்லாம். கேபின் கிடைக்கல, கேட்டு பார்த்தேன். சரி, இப்படியே உட்காந்து எடுத்துக்குவோம். சரிங்களா? தரமான ரூட்டுங்க. கடலுக்கு பக்கத்துலேயே நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். நம்ம மணப்பாடு போகிறோமான்னு தெரியலைங்க. ஆனால் குலசேகரம் போவோம். மணப்பாடு வழியாக போனால்
இந்த குலசேகரத்தில் ஒரு முத்தாரம்மன் கோயில் ஃபேமஸுங்க. ஸோ அது இப்படி தான் போகணும் போடுறேங்க. இப்போ கூட சுழல் 2 வந்துச்சலங்க படம். ஸோ குலசை முத்தாரம்மன் கோவில் செல்லும் வழி அங்கே ஒரு நாள் போகணுங்க. அந்த சுழல் 2 பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குங்க. எஸ், இது தாங்க குலசேகரப்பட்டினம். கரெக்டாக 9:05 வந்திருக்கோம். அந்த கோவில் நம்ம இப்படி வந்ததுலேருந்து லெஃப்ட் சைடு போகணுங்க. முத்தாரம்மன் கோவில். எஸ், இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வந்து உடங்குடி ரீச் பண்ணலாம். திசையின் விலை. இப்போ வந்து நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஊவரி கரெக்டாக 30 கிலோமீட்டருங்க. இதாங்க ஈஸியாக ரூட்டு. வந்தாச்சு. எஸ், மணப்பாடு வந்தாச்சுங்க. இப்படி போனோம்னா மணப்பாடு உள்ளாங்க. சிங்கம் படத்தில் வந்து அந்த சர்ச்சுங்க, மணப்பாடு சர்ச் எல்லாமே பார்க்கலாங்க இங்கே வந்தோம்னா. எனக்கு சிங்கம் 2 வந்து ரொம்ப அடிக்ஷனுங்க. எத்தனை தடவை வேணும் பார்ப்பேங்க. அந்த தூத்துக்குடி ஸ்லாங் ஆகட்டும், தூத்துக்குடி மக்கள்ஸ், இது எல்லாமே அவ்வளோ கனெக்டிங்கு. உங்களுக்கு அந்த படம் கனெக்டிங்காக இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெட் சாண்டு தாங்க. இங்கே ஒரு டெசர்ட்டே இருக்குன்னா நம்புவீங்களா? ஆனால் தூத்துக்குடியில் இருக்குங்க ஒரு இடத்துல. நல்லா வில்லேஜ்குள்ளே பூந்து போகிறேன் ஜம்முன்னு. உங்களுக்கு தெரியுதான் தெரியலைங்க, அந்த சைடு ஃபுல்லாக கடல். ஏய் பிரபு, என்னையா ஏரியா இது? தரமாக இருக்குங்க. ஹைட் ஷாட்லேருந்து வர முன்னாடி ஃபுல்லாக கடல். அடையாறு இருக்கும். வா, சுற்றியும் கடலுங்க. பெரிய தாளைன்னு ஏரியா பேர். எனக்கு என்னமோ தெரியலைங்க, இந்த கடலை பார்த்தாவே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அவ்வளோ சந்தோஷமாயிருது. அந்த வியூவை பார்த்துருக்கணும் நீங்கள். எனக்கு கரெக்டாக கேப்சர் ஆலைங்க. மலைக்கு அந்த சைடு கடலுங்க. குட்டம் கரெக்டாக 9:35 வந்தாச்சுங்க. இங்கே ஃபேமஸாக 2 பஸ்ஸஸ் இருக்குது எஸ்சிடிசி. ஒன்று நம்ம சென்னை குட்டம், இன்னொன்று ஊட்டி குட்டம்ங்க. ஊட்டி குட்டம் கண்டி. சென்னை குட்டம் ரொம்ப ஃபேமஸுங்க வண்டி. ஒரு நாள் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த ஊர்லேருந்து. உபரி வந்தாச்சுங்க. எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்க கடல். சார் உபரிங்க, இது ஒரு மெயின் ஏரியாங்க. சாரிங்க, அப்படியே வேறு ஏதோ ஊர் போடுறேங்க. இப்போ தான் உபரிக்குள்ளே வரோம். கரெக்டாக 9:50 உபரிங்க. எனக்கு தெரியல, அது கோயில் மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஊருன்னு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, தாங்க லாஸ்ட். இதுக்கப்புறம் மறுபடியும் யூ டர்ன் பண்ணி அந்த ரூட்டில் தாங்க போகிறோம். ஸோ உவரி ஊருக்குள்ளே வரைக்கும் வருதுங்க. இந்த உவரியில் கப்பல் மாதா சர்ச்சுன்னு ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு.
எஸ் இங்கேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் ரொம்ப பக்கங்க. ஸோ கூடாம்புங்கலாம் பக்கம் வந்தாச்சுங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா தோட்டத்து பள்ளிங்களா போடுறாங்க. தோட்டப்பள்ளிங்க. எஸ் கரெக்டாக 10:40 கூடாங்குளம் வந்தாச்சுங்க. எஸ் ஷார்ப் 11 மணிக்கு அஜு கிராமங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுசேந்திரம் ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் தாங்க. இதுதாங்க மெயின் விஷயம். செமையாக இருக்குங்க நாகர்கோவில் பக்கம் வர எஸ் இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகுது இல்லைங்க, அது வந்து கன்னியாகுமரி போகிறதுங்க. ஆற்றுல இடம் தண்ணி நல்லாவே போகுதுங்க. பக்கத்தில் வந்தாச்சு. எஸ் வடசேரி 12 மணிக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 3 மணி நேரங்க. ஆக்சுவலி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் 11:30க்கெல்லாம் வந்தாச்சு. நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து நம்ம அண்ணா பார்த்திங்கன்னா ஒரு சுற்றிட்டு நாகர்கோவில் சுற்றி காமிச்சிட்டு வந்தாப்புல. ஸோ அதில் ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம 8:45 கிளம்பியிருந்தோம். 8:45 இங்கே 11:45 3 மணி நேரத்தில் வந்துடலாங்க. நீங்கள் நான் திருச்செந்தூர்லேருந்து போகிறீங்கன்னா இந்த லைனில் வரீங்கன்னா லெஃப்ட் சைடு உட்காந்திங்கன்னா வியூ தரமாக இருக்கும். இதே இங்கேருந்து போகிறீங்கன்னா ரைட் சைடு உட்காந்துக்கோங்க, தரமாக இருக்குங்க. அந்த ஃபுல்லாமே நீங்கள் ஒரு கடல் ரசிகரான நீங்கள் கடல் ரசிகராக இருந்தால் அந்த கடலை பார்த்துட்டு அருமையாக போயிட்டு போகலாங்க. ஸோ இங்கேருந்து சாப்பிட்டு போகலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிவாண்டம் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். இங்கேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ரிவாண்டமே. எஸ் அடுத்த வண்டி ஓட்டுங்க, அதில் போகலாம். இது கூட்டமாக இருக்குது, அடுத்த வண்டியில் போகலாம். எப்போவுமே ஒரு டிஎன்எஸ்டிசி ஒரு கேஎஸ்ஆர்டிசி அப்படி தாங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ தான் சண்டை வராது பாருங்க. அனந்தவாடி கேஎஸ்ஆர்டிசி திருவனந்தபுரம். எஸ் ரெகுலராக நம்ம நாகர்கோவிலில் சாப்பிட்ற கடையிலே சாப்பிட்றலாங்க. ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஓகே. எஸ் ஒரு எம்டி ஒரு சிக்கன் கிரேவி தான் வாங்கியிருக்கேங்க. எஸ் லன்ச் முடிச்சாச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாவே இல்லைங்க. நான் வந்து அந்த ஹோட்டலில் பரோட்டா சைடிஷ் எல்லாம் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. பட் பிரியாணி நல்லா இல்லைங்க. கிரேவி ஆவரேஜ் தான். பட் 150 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம ட்ரிவாண்டமுக்கு கேஎஸ்ஆர்டிசி தான் இருக்குது. ஸோ அதில் ஏறிடுவோம், ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு. எஸ் இதில் இடம் இல்லைங்க. ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி தான் போய் ஆகணும். பின்னாடி போய் உட்கார சொல்கிறாங்க. யார் போய் உட்காருவா பின்னாடி போய்? நம்ம வருது பாருங்க நம்ம வண்டி. எஸ் நாகர்கோவில் வந்தோடனே நம்ம பஸ் ஏறியாச்சுங்க. 5 minutes கூட நிற்கல, எடுத்துட்டாங்க. 12:30க்கு எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு வேண்டாம் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த half அன் ஹவர் கழிச்சுக்கோங்க, பிகாஸ் சாப்பிட்டு லேட் ஆகிடுச்சு. பார்ப்போம் ட்ரிவாண்டம் போகும்போது எந்த டைம் ரீச் ஆகிறாங்கன்ட்டு. வட சைட்லேருந்து கிளம்பியாச்சுங்க.
திருச்சி நல்லா பாருங்க, காலாடாவில் புது வண்டி வந்திருக்காருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாடியே. லக்ஷ்மி ஸ்கேனியாவில் வந்திருக்குங்க. சார் வாவ், ஐ திங்க் ஸோ. இங்கேருந்து நம்ம ட்ரிவாண்டம்க்கு 80 ரூபாவோ 70 ரூபாவோ பார்ப்போம் டிக்கெட் எவ்வளோ வருதுன்ட்டு. எஸ், நம்ம நாகர்கோவிலேருந்து ட்ரிவாண்டத்துக்கு 76 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ திருச்செந்தூர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் கூட்டிகிட்டு வந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு 150 ரூபா பக்கங்க. 156 ரூபா கரெக்டாக. எல்லாம் மழை தட்டி பிரிக்குன்னு நினச்சேன். பட் வெயில் தாங்க பட்டையை கிளப்புது. பார்ப்போம் ட்ரிவாண்டமில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்ட்டு. இந்த காலேஜ் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருங்க எப்போ பார்த்தாலும். சேவியர் கேத்தாலிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கரெக்டாக மலைக்கு அடிவாரத்தில் கட்டியிருக்காங்க. சம்மனு ட்ரிவாண்டத்துக்கு 62 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் இந்த காலேஜுக்கு எப்படி வழி போகிறதுன்னு தான் தெரிலிங்க. இந்த சைடு எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு தெரில. தக்கலை கரெக்டாக 1 மணிக்கு வந்திருக்கோங்க. மார்த்தாண்ட 27 கிலோமீட்டர் வரக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 12:30 எடுத்தோம், 1:30 தாங்க வந்தோம். செம டிராஃபிக்கு. இப்படியே போனால் மாத்தனம் பஸ் ஸ்டாண்டு போகலாங்க. ஆனால் கிளைமேட்டு ஜம்முன்னு இருக்குங்க. இங்கே ஒரு இது ஆறு மாதிரி போகும். தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, நல்லா தாங்க வருது தண்ணியெல்லாம். எஸ்கவி காவை 1:50. இங்கே வரைக்கும் கரெக்டாக 2:10 ஆச்சு. இங்கேருந்து தாங்க ஒரு தரமான வண்டியை ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எஸ், ட்ரிவாண்டம் வேளாங்கண்ணி. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இனிமேல் தான் எடுக்க போகிறோம். பஸ்ஸில் க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னாவே மார்த்தாண்ட கழுவி கவனிக்கிறாங்க. மற்றபடி ட்ரிவாண்டம்லாம் கூட்டமே இல்லைங்க. அதாச்சுங்க 2:55 வரும். வா, பா 12:30க்கு ஏறணுமா? இங்கே வரைக்கும் ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிலங்க. இவ்வளோ நேரம் ஆகுமா? இல்லை இந்த டிராஃபிக் வேறு பார்த்துருப்பீங்க. டிராஃபிக் வேறு பயங்கரங்க. ஸோ அதனால தாங்க டிலே. எப்படியோ வந்தாச்சுங்க. 12, 1:30, 2:30, 12, 2:15 மணி நேரம், 2:30 மணி நேரம் ஆகுதுங்க. காலைல 8:30க்கு நம்ம திருச்செந்தூரில் கிளம்பணும். கிட்டத்தட்ட இங்கே வர்றதுக்கு 6 மணி நேரம், 6.25 மணி நேரம் ஆயிருக்குங்க.
ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. திருச்செந்தூர்லேருந்து வள்ளியூர் வழியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாத்தாங்குளம் வள்ளியூர் அந்த வழியாக வந்திருந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். வேஃபல்ஸ்க்கு கடை கூட்டத்தை இது வந்து கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறதுங்க. சரி போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு சூப்பரான வீடியோ. சரிங்களா, டாட்டா.